நோக்கி போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? அவன் வரமாட்டான் வரமாட்டான் வரமாட்டான். சினிமாக்கான வந்தா அப்படிங்கிற வரலாறு கடைசியா எம்ஜிஆருக்கு மட்டும் தான் இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஈஸின்னு நினைக்கிறீங்க, கஷ்டமா போயிட போது அதுவுமே சிக்கல், அவங்களையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க இந்த தேர்தல் காலத்துல எங்களை எவனாலும் எதிர்கொள்ள முடியாது, அந்த எவனாலையும் எதிர்கொள்ள முடியாது. நாங்க ருத்ர தாண்டவம் ஆடவும் காத்திருக்கோம். இது வரைக்கும் சிவதாண்டவத்தை பார்த்திருப்பீங்க, சீமான் தாண்டவத்தை இந்த தேர்தலை பார்க்க போறீங்க. முடியலடா செம்மடிட்டு. யாரி புலி வெறி கொண்டு வேட்டையாடி இருக்கும்போது குறுக்குமதிப்பா ஓடும். அணில அணில ஓரமாப்பி விளையாட அணில கெட்டு போன ஆமை குஞ்சுகள். வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு எறும்பு பாட்டு. என்ன பண்ணேன் தெரியுமா? சரி மேடம். என்ன தெரியும்? படிப்பீங்க மேடம். அடிக்கலாம் மாட்டேன். பயமா இருக்கு மேடம். பயமா இருக்குல்ல? ஒழுக்கமா இருக்கணும். அவங்கள எல்லாம் காசு கேட்டு தொல்லை பண்ண கூடாது. புரியுதா? புலி ஆளாதாடா இந்த நாட்டை. நடக்குது 26ல எங்கள் வேட்டை. நீ காசு வாங்காம போடு ஓட்ட. சீமானே ஒரு பொட்டை. நாட்டை வேட்டை ஓட்ட பொட்டை. சீமானால் விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டார். விஜயால் சீமா பாதிக்கப்படுறார். கவிதை வருது. தூக்கத்தை தொலைச்சிட்டாரா சீமான? ஆமா ஆமா ஆமா. கவிதை கவிதை. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில ஊருக்கு ஊருக்க வர. நான் செவனே யாரு வம்பு தும்புக்காச்சு போனா வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. திரள் நிதி திரட்சியின் மூலமாக எங்களுக்கு பங்களிப்பை செய்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேர் ரொட்டேஷன் பண்ணீங்க. 6 மாசத்துக்கு புதுமனை புகு விழா, வசந்த விழா, குடும்ப விழா, காதணி விழா. இப்ப ஒரு மணி காத்து வச்சிருக்காங்க. ஒழுங்கா லைன்ல வரல, கோச்சிட்டு காசு எடுத்து போயிருவேன் பாத்துக்க. இவ்வளவு மீச வச்சுட்ட 2 ரூபா நீட்ற. சாட்டை. உங்க பின்னாடி ஒரு 7 ரூபா நோட்டு பறக்குதுப்பா. இங்கப்பா எடுத்தாச்சுப்பா. சரிப்பா. அப்பா இல்லப்பா, இந்த கட்டெல்லாம் எண்ணியாச்சுல்லப்பா. எண்ணியாச்சுப்பா. கொடுத்துருங்க. ஏண்டா கட்டோட அண்ணனே பெரிய திருடு, அண்ணன்ட்டே திருடுறாயா? தளத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். தம்பி, என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் எங்கேயோ பாத்துருக்கேன் சொன்னீங்க. இன்னுமா இதை தெரியல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது. சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது. என்னத்த வெற்றிடம் இருக்குது? அது வேறவா, இது நாரவன். சில பேர் அஜித்த தலை சில தருதலைகள். அப்படி ஒரு இப்படி ஒரு எடுபட்டவை நான் பாக்குறேன். பைத்தியமாக அண்ணா வந்ததுல இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி தான் பைத்தியமா சுத்திட்டு இருக்காங்க. டிவிக்கேன்னு நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். என் தம்பி வருவான் அண்ணன் சொல்லிட்டு படைக்கலம் தெரியவில்லை. படைக்கலத்தோட யாரும் வானுவ இப்படி ஒரு பேச்சு. அடுத்த வாரம் என் தம்பி வரா அப்படின்றது யாருக்கு டெடிகேட் பண்ணலாம் சொல்லலாம். நான் வந்து 26ல என் தம்பி வரான். ஆனா யாருன்னு
உங்க வாயால நீங்க அண்ணன் சொல்லி நாங்களாம் ஏத்துட்டு இருக்கறனால நிறைய தம்பிகள் இருக்காங்க. 26ல யார் வர போறது அரசியலுக்கு? இல்லைன்னா இருந்தாலும் உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா அந்த பேரை சொல்லிட்டீங்கன்னா வாங்கடா வாங்கடா வாங்கடா. தம்பி விஜயை தான் சொல்றேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.